எங்க ஊர்ல பண்ண யானை பண்ண அட்டுழியம் பாருங்க. வாழை திங்க வந்துட்டு கரண்ட் போஸ்டவே உடைச்சிருக்குது. இதெல்லாம் எங்க போய் கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியல. கரெக்டா கம்பத்தை போஸ்டவே உடைச்சிருக்குதுன்னா அப்புறம் நான் விட்டுருக்க கம்பியெல்லாம் என்னதுக்கு தான் ஆகும். ஃபென்சிங் போட்டிருக்காங்க, அதெல்லாம் உரி வீசி இருக்குது. கரண்ட் கம்பத்தவே தள்ளி விட்டு உள்ள ஏறி இருக்குது. எல்லாம் தின்னு முடிச்சுட்டு இந்த வழியா போயிருக்குது பாருங்க. கால் தடம் பாருங்க. இப்படியே வந்து இங்கே அப்படியே இங்கே போயிருக்குது. இந்த நேர் இருக்குது, எங்கள் காடை இந்த நேர் இருக்குது, எங்கள் காடை இந்த நேர் இருக்குது. யானை இந்த வழியாக போயிருக்குது. ஸோ இந்த ஏரியாவுக்குள்ளே இந்த பழத்துக்குள்ளே தான் நிற்கும். மேக்ஸிமம் எங்கள் காட்டுக்கு நீங்கள் வந்தாலும் வரும். ஆல்ரெடி வாழைக்கட்டை சுற்றி ஹேங்கிங் ஃபென்ஸ் விட்டுருக்காங்க. இருந்தாலும் சேஃப்டியாக இருக்கணுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு ஃபென்ஸ் வந்து விட போகிறோம். ஸோ அதுக்கு தாங்க இன்றைக்கி வந்திருக்கோம். எங்கள் அப்பாட்ட சொன்னாங்க, நம்ம வீட்டில் கம்பி கொண்டு போய் அந்த ஃபென்ஸ் போட்டலாம்னு சொன்னேன். ஆனால் எங்கள் அப்பா இருந்துட்டு காட்டிலே கம்பி இருக்குது, சரி அதே விட்டலாம்னு சொல்லிட்டு காட்டுக்கு வந்து பார்த்தா இந்த கம்பி தாங்க சொல்லியிருக்காரு. இதை எடுத்து தனித்தனியாக பிரித்து அதுக்கப்புறம் ஃபென்ஸ் விடணுமாமா. நீங்களே சொல்லுங்க, இது எப்படி எடுத்து விடுறது? எங்கே போய் கண்டுபிடிக்கிறது? அப்படி இருக்காது, அப்படி இருக்க வராது. இந்த ஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து இதே மாதிரி ஹேங்கிங் ஃபென்ஸ் விட்ட கம்பி, அந்த கம்பி எடுத்து மூட்டையை சுத்தணுமா சுற்றி வச்சுட்டாரு. நீங்களே சொல்லுங்க, இது எப்போ எடுத்து அதுக்கப்புறம் உடிச்சு அதுக்கப்புறம் எப்போ கொண்டு போய் கட்டுறது? அவ்வளோதாங்க, இன்னைக்கு என்ன கொல்ல போறாரு. ஒரு வழியாக ஃபென்ஸ் எல்லாம் எடுத்து ஓரளவுக்கு உடிச்சு எடுத்துட்டேங்க. இன்னும் இவ்வளோ இருக்கு, ஃபுல்லாக பின்னி இப்படி இருக்குது. இது ஃபுல்லாக எடுத்து அந்த அங்கே கம்பி விட்டுருக்கோம் பாருங்க, அந்த மாதிரி கம்பி விடணும். 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. ஒரு 10-20 கம்பி தான் சுற்றி எடுத்துருப்போம். உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. இங்கே இருக்கிறது எல்லாம் கம்பி தான். இங்கெல்லாம் சுற்றி சுற்றி வச்சுருக்கோம். இன்னும் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அதுக்கப்புறம் இந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மரத்தில் இருந்து அங்கே இங்கே ஒரு குச்சி இருக்கும், அங்கே குச்சி நட்டி அப்படியே கம்பி வந்து அந்த ஹேங்கிங் ஃபென்ஸ் வந்து விடணும். அப்போ தான் நம்ம இந்த குழிக்கில் இங்கே யானை வந்து இந்த குழிக்கில் இறங்க அங்கே போய் அந்த ஆற்றுலேருந்து அப்படியே ஏறி வந்து குளிர் பார்த்தா அந்த குழி வழியாக வந்து இப்படி தான் எங்கள் காட்டுக்கு ஏறும். இல்லை இப்படி வருதுன்னா இங்கே 2 கம்பி விட்ருக்கோம், வந்தால் தெரிஞ்சிடும். ஆனால் இந்த சைடு ஒரே ஒரு கம்பி தான் இருக்குது. ஸோ அதுக்கு தான் இந்த ஃபென்ஸ் போட்டு விட்டா காவல் பார்க்குற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு வழியாக எல்லா கம்பியும் சுற்றி எடுத்துட்டேன், தனியாக சுற்றி வச்சாச்சு. இன்னும் போயிட்டு அப்படியே கம்பி விட வேணி தான். எங்கள் அப்பா அந்த மரத்தை கட்ட போயிட்டாரு. ஸோ அது கட்டினதுக்கப்புறம் அங்கேருந்து எங்கள் காட்டை பார்த்து ஒரு குச்சி நட்டி அதில் ஜாயின் பண்ணுவாங்க. அந்த மரத்துலேருந்து கட்டி கம்பி வந்து ஓரளவுக்கு இழுத்துட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கம்பி வந்து 2 அடி கேப் போட்டு ஒரு கம்பி அடிக்கணுங்க. இந்த மாதிரி கம்பி கட்டும் போது யானை வந்து தள்ளினாலும் ரொம்ப பெரிய கேப் இருக்காதுங்க, அப்படியே யானை வந்து உள்ளே வர முடியாது. ஸோ அதனால தான் நம்ம 2 அடி கூட்டு கட்டுறோம். ஒவ்வொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 1.5 அடிக்கே கட்டுவாங்க. எந்த அளவுக்கு குறி கட்டுறோமோ அந்த அளவுக்கு வந்து யானை வந்து உள்ளே வராது. இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு கட்டி முடிச்சிட்டோங்க. 1/2 மணி நேரத்தை வேலையை முடிச்சிருப்போம். அதுக்குள்ள மழை வந்துருச்சு. அட்லீஸ்ட் 10 நிமிஷம் தான் கூட கட்டி முடிச்சிருக்கலாம். பாதிலே நிற்கிது. இப்போ மழை நின்னா தான், இருட்டு கடிச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது. பாப்பா மழை விட்டா பண்ணுவோம். குச்சி நட்டியாச்சு, கம்பி கட்டி ஃபுல்லாக இழுத்து கட்டிட்டோம். ஓரளவுக்கு சேஃப்டி பண்ணிட்டோம். சப்போஸ் யானை வந்துச்சுன்னா உள்ளே வர்றதுக்கு ஸ்பீடாக வராமல் நின்று பார்த்து வரும். அதுக்குள்ளே கொஞ்சம் சேஃப்டி பண்ணிக்கலாம். ஏன்னா உள்ளே வந்துருச்சுன்னா அதோட ஆட்டமே வேற மாதிரி இருக்கும். காவலில் பார்க்கலாங்க எந்த மாதிரி இருக்குதுன்னு.